இன்றைக்கி நான் எடுக்க போகிற அதிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீத்து. புதிய ஏற்பாடில் 294வது பக்கத்தில் இருக்குது தீத்து. இதை எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இதை எழுதியிருக்காரு. இது யாருக்கு எழுதினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீத்துவுக்கு தான் எழுதியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு பர்சனல் லெட்டர் தான், தீத்துவுக்காக எழுதப்பட்ட ஒரு கடிதம் இது. இதில் மொத்தமே 3 சாப்டர் இருக்குது, 3 அதிகாரம் தான் இருக்குது. இதில் அதிகாரத்தில் 16 வசனம், 2வது அதிகாரத்தில் 15 வசனம், 3வது வசனத்தில் 15 வசனம், மொத்தமே சேர்த்து 46 வசனம் தான் இருக்குது இதில். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதுக்காக இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சின்னதாக இருக்கும், அதனால தான். இப்போ தீத்துவை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். தீத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு கிரேக்க மதத்தான் தான், புறஜாதியான் தான். அவர் எப்படி ஆண்டவரை அறிஞ்சிக்கிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது இவன் அந்த பிரசங்கத்தை கேட்டு அந்த பிரசங்கத்தால் ரட்சிக்கப்பட்டு பவுல் கூடவே அவனும் சேர்ந்து என்ன பண்ணினார், ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஊழியம் செய்கிறாருன்னா அவர் கூட இருந்து கற்றுக்கிறார், எப்படியெல்லாம் இவர் தேவனை ஆராதிக்கிறாரு, ஒர்ஷிப் பண்ணுறாரு, பிரசங்கிக்கிறாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பவுல் கூடவே இருந்து இவர் கற்றுக்கிறாரு. இவருக்கு கல்யாணம் ஆகலை, சின்ன வயசு தான் இவருக்கு. தீத்துன்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கனவான் அப்படின்னு அர்த்தமா, ஸ்ட்ராங் மேன். இவன் தீத்து உடம்புல மட்டும் ஸ்ட்ராங் இல்லை, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான் அப்படின்றத இங்கே சொல்லிக்கிறான். இது எப்போ எழுதப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 64லேருந்து 67 அந்த நூற்றாண்டுகளில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த தீத்துவில் 3 அதிகாரம் இருக்குது. அந்த 3 அதிகாரத்தில் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு பவுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீத்துவை கிரேத்தா தீவுக்கு தான் போக சொல்கிறாரு. அந்த கிரேத்தா தீவோட சபை எப்படி இருந்துச்சு, அந்த சபைக்கு என்ன தேவை அப்படின்றத குறித்து இந்த அதிகாரத்தில் பேசியிருக்காரு. 2வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேத்தா மக்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. ஆலோசனை கொடுத்துட்டு தீத்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத குறித்து 2வது அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ சபையில் வெளிப்படுத்த வேண்டிய நற்கிரியைகள், அதனுடைய அவசியத்தை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் இந்த 3 அதிகாரத்துலேயும் அவர் சொல்ல வர்றது. இப்போ நம்ம சாப்டர் 1ல் 1ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 10 வரைக்கும் யாராவது ஒருத்தர் படிக்கலாமா? இப்போ இந்த அதிகாரத்திலேயே ஒரு 4 பாட்டாக இவர் பிரிச்சுக்கலாம். 1லேருந்து 4 வசனம் பார்த்திங்கன்னா ஒரு வாழ்த்துதலை சொல்கிறாரு. 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தீத்துவை கிரேத்தா தீவில் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக அப்பாயிண்ட் பண்ணுறாரு. 6லேருந்து 11 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்டர் எப்படி இருக்கணும் அப்படின்றத குறித்து அதில் விளக்குறாரு. 12லேருந்து 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிரேத்தா மக்கள் எந்த நிலைமையில் இருந்தாங்க அப்படின்றத குறித்து இதில் சொல்கிறாரு. ஸோ இதை அதிகாரத்தை 4 பாகமாக நாம் பார்க்கலாம். சாப்டரில் வசனம் பாருங்கள். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல். இப்போ பவுலை குறித்து 2 விஷயம் இதில் சொல்கிறாரு. தேவனுடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்கிறாரு. ஊழியக்காரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் எல்லாருக்கும் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. க்ரீக்கில் இந்த வார்த்தை எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, உப்பேரட்டஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்களாம். ஸ்லேவ், ஒரு அடிமை, எல்லாருக்குமே அடிமையாக இருக்கணுமா. ஸோ பவுல் தேவனுடைய ஊழியக்காரன் அப்படின்ட்டு அவரை அறிமுகப்படுத்துகிறாரு. அப்புறம் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலன். அப்போஸ்தலன் அப்படின்னா அனுப்பப்பட்டவன் அப்படின்ற அர்த்தம். ஸோ பவுலை 2 விதமாக அவர் இங்கே சொல்லியிருக்காரு. அடுத்து பொதுவான விசுவாசத்தின் படி. இப்போ விசுவாசம் சரி, பொதுவான விசுவாசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவுல் யாரை விசுவாசிக்கிறாரு? ஏசப்பாவை தான் விசுவாசிக்கிறாரு. அதே மாதிரி தீத்து யாரை விசுவாசிக்கிறாரு? தேவன் உண்டு அப்படின்றத விசுவாசிக்கிறார். நாம் எல்லாருமே யாரை விசுவாசிக்கிறோம்? ஏசப்பா இருக்கிறாரு அப்படின்றத விசுவாசிக்கிறோம். ஸோ இதை தான் அவர் பொதுவான விசுவாசத்தின் படி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து உத்தம குமாரன் ஆகிய தீத்துவுக்கு எழுதுகிறாரு. இவர் சாதாரணமாக எழுதியிருக்கலாம் தீத்துவுக்கு எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் உத்தம குமாரன் அப்படின்ற ஒரு வார்த்தையை இதில் யூஸ் பண்ணியிருக்காரு.
நான் வந்து என்ன பண்ணேன், என்ன அர்த்தம் இதுக்கு சரியான அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், டிக்ஷனரி, நம்ம டிக்ஷனரி யார், கூகுள் தான், கூகுளில் போட்டு பார்த்தோம் உத்தம குமாரன்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. அதில் என்ன இருந்துச்சுன்னா, சிறந்த குணங்களை உடையவனை வந்து உத்தம குமாரன் சொல்லுவாங்களாம். சரி, அந்த சிறந்த குணம்னா என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூகுளில் போட்டால் அது நிறையா கொடுத்துச்சு. அதில் கொஞ்சம் சொல்கிறேன். அன்பு, பாசம், பணிவு, ஈகை, தானம், நற்குணம், மேலானவன், உயர்ந்தவன், பெருமதிப்பு பெற்றவன், லட்சணமுள்ளவன், ஆணழகன். இது அவ்வளவும் வந்து தீத்துவுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் பவுல் என்ன சொல்லியிருக்காரு, உத்தம குமாரன் ஆகிய தீத்துவுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதுதான் இந்த வசனம். 2வது வசனத்தில், பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும். பிதாவாகிய தேவன், நம்முடைய கர்த்தர் யாராக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இரட்சகர், அவர் வந்து கர்த்தர், அவர் தான் மீட்பர். க்ரீக்கில் வந்து லார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறியோஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா முதலாளின்னு அர்த்தமாக. அவர் தான் வந்து எல்லாமே லார்ட், அவரால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, அவர் தான் மீட்பர். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காரு. நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, கடவுளுக்கு அடிமை அப்படின்றத நாம் மறந்துட்டு ஏசப்பா கிட்ட போய் எனக்கு வந்து கார் தாங்க, வீடு தாங்க, பணம் தாங்க அப்படின்னுட்டு உலக பிரகாரமாகவே நம்ம வந்து அவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இருப்போம். அவர் தான் வந்து கர்த்தர், அவரால் எல்லாமே செய்ய முடியும், அவருக்கு நான் அடிமை அப்படின்றத நம்ம வந்து உணரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருபை. இந்த கிருபை அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு விஷயத்தை வந்து என்னால் செய்ய முடியாது, இது வந்து பரத்திலிருந்து வர தேவ பலத்தினால தான் இது எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறத தான் வந்து கிருபை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இரக்கம் சொல்கிறாரு. இரக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் செஞ்ச பாவத்துக்கு ஏசப்பா வந்து தண்டனை அனுபவித்து அவர் எனக்கு விடுதலையை வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ அவர் என் மேலே எவ்வளோ இரக்கமாக இருந்திருக்காரு, நான் செஞ்ச பாவத்துக்குரிய தண்டனையை அவர் ஏற்றுக்கிட்டாரு. அதை தான் வந்து இரக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து சமாதானம்னும் போது, நாம் வந்து பாவம் செஞ்சு என்ன ஆகிட்டோம், நமக்கும் ஏசப்பாக்கும் நடுவில் ஒரு சுவர் மாதிரி, பாவ சுவர் மாதிரி இருந்துருச்சு. அதனால் சமாதானமே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தோம். அவர் வந்து என்ன பண்ணார், அந்த சுவரை எடுத்து நமக்கும் அவருக்கும் ஒரு சமாதானத்தை கொடுத்தாரு. ஸோ அதை தான் இங்கே வந்து கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்துறாரு. அப்புறம் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, பொய்யே சொல்லாத ஒரு நம்ம தேவன் தான். அவர் வந்து பொய் சொல்கிறதுக்கு மனிதன் அல்ல, பொய்யுரையாத ஒரு தேவன். அவர் வந்து நித்திய ஜீவனை தருவேன் அப்படின்னுட்டு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அதை விட நிறைய வாக்குத்தத்தம் நம்ம கொடுத்துருக்காரு. முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து போகிறேன் திரும்பி வருவேன் அப்படின்னுட்டு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கணும். தேவன் யார் அப்படிங்கிற ஒரு அறிவு வந்து நமக்கு இருக்கணும். நம்ம சுய புத்தியை நம்ம வந்து நாடக்கூடாது. தேவனை யார் அப்படின்ற அறிவு எப்படி வரும்னா, தேவனை தெரிஞ்சு கொண்டவங்களுக்கு தான் அவரை குறித்த அறிவு கிடைக்கும். அதை தான் இந்த 3வது வசனத்தில் சொல்லியிருக்காரு. தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. தேவன் அறிகிற அறிவு வந்து யார் அவங்கள தெரிஞ்சு கொண்டாரோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அறிவு வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை ஏற்படுத்தினார். ஏற்ற காலம், அதாவது பவுலை வந்து ஒரு சரியான நேரத்தில் ஏசப்பா சந்தித்து அவருக்கு அவரோட கட்டளையை கொடுத்து, நீ போய் என்னுடைய வார்த்தையை பிரசங்கி, என்னுடைய வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்லி தைரியமாக அவர் என்ன பண்ணுறாரு, எல்லார்கிட்டையும் அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறாரு. ஸோ இந்த 4 வசனத்துலேயும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்த்துதல் இருக்குது. இப்போ வந்து நமக்கு இருக்கிற வெளிப்படுத்துதல் வேறு. இந்த பைபிளை குறித்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். இங்கிலீஷ்லேருந்து தமிழில் வந்ததுனால தான் நமக்கு வந்து இவ்வளோ ஒரு வெளிப்பாடு கிடச்சிருக்கு. ஸோ இந்த 4 வசனத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு வாழ்த்துதலை சொல்லியிருக்காரு. அடுத்து 5வது வசனத்தில், நீ குறைவாக இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும் படிக்கும்
நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கிரேத்தா தீவில் தீத்துவை போய் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, அந்த இடத்த சரி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சின்ன தீவு தான். அந்த தீவில் மக்கள் ரொம்ப நாகரிகம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, அங்கே போய் அந்த சபையெல்லாம் சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. குறைவுகளை ஒழுங்காக்கும்படிக்கு. என்ன குறைவு அங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான வசனம் வார்த்தை இதெல்லாம் இல்லாமல் கள்ள உபதேசம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாரு, தீத்துவை அங்கே அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஆவிக்குரிய ஒரு வார்த்தையை சொல்கிற மாதிரி ஒரு மூப்பரை நீ அங்கே செலக்ட் பண்ணணும், அதுக்காக தான் நான் உன்னை அங்கே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து, குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடையவனும் புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகள் உடையவனாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். இப்போ எப்படி அவங்கள செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு அவர் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, குற்றஞ்சாட்டப்படாதவன்லாம் அவன் பேரில் எந்த எஃப்ஐஆரும் இருக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஜாப்லாம் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு இதுவே இருக்கும். என்னென்னா, இவன் மேலே ஏதாவது குத்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் கேட்டிருப்பாங்க. ஏதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த குற்றமும் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கே அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சபையை நடத்துகிறவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த குற்றமும் அவன் மேலே இருக்கக்கூடாது. ஒரே மனைவியுடைய ஒரே ஒரு மனைவி தான் இருக்கணுமா அவனுக்கு. அப்படி இருக்கிறவனை செலக்ட் பண்ணணுமா. அப்புறம் அவங்க பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளைங்களா, நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளா இருக்கணுமா. விசுவாசம் இருக்கணும், தினமும் பைபிள் படிக்கணும், தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பிள்ளையா. எங்கே நம்ம பாலை காணோம், பால் மாதிரி ஒரு பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடங்காதவங்களா துன்மார்க்கமாக இருக்கிறவங்களா இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு. பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா ஏலின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்னென்னா சர்ச்சில் தான் எந்த நேரமும் இருப்பார். சர்ச்சில் வரவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு சர்ச்லேயே தான் எல்லாமே இருப்பார். ஆனால் அவரோட பசங்க பார்த்திங்கன்னா 2 பேரும் அடங்காதவங்களா துன்மார்க்கமாக தெரிஞ்சனால அவங்க 2 பேர் அழிஞ்சே போயிட்டாங்க. அந்த மாதிரி பிள்ளைகள் இல்லாமல் விசுவாசமுள்ள பிள்ளையாக இருக்கணுமா. அதுக்கப்புறம் சொந்த வீட்டை விசாரிக்கிறவராக இருக்கணுமா. மனைவிக்கு என்ன தேவை, காலையில் எழுந்திரிச்சோன்னே டீ கேட்குறாளா, நம்ம பாஸ்டர் மாதிரி கரெக்டாக போட்டு கொடுத்துட்டு அந்த மாதிரி வீட்டுக்கு என்ன தேவையோ பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சரியாக பார்க்குறவங்களாம் இருக்கணும். அப்பேற்பட்டவங்களை செலக்ட் பண்ண சொல்கிறாரு. அடுத்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7வது வசனம். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கேற்ற விதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும். இப்போ இது வரைக்கும் மூப்பரை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கண்காணியை செலக்ட் பண்ணுறதை பற்றி பேசுகிறாரு. கண்காணி அப்படின்னா இப்போ பிஷப்புன்னு எடுத்துக்கலாம். ஒரு பிஷப் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றஞ்சாட்டப்படாதவன், அவர் பேரில் எந்த எஃப்ஐஆரும் இருக்கக்கூடாது, சட்டுன்னு கோபம் வரக்கூடாது, முற்கோபம் இல்லாதவனாக இருக்கணும், தன் இஷ்டப்படி செய்யக்கூடாது, எனக்கு இதான் பிடிக்கும் நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லாரோட விருப்பத்தையும் கேட்டு எல்லாருக்கும் என்ன விருப்பமோ அதுபடி செய்கிற ஒருத்தரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மதுபானம் குடிக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, மனைவியோ மற்றவங்களையோ பிள்ளைகளையோ அடிக்காதவங்களாக இருக்கணுமா, இழிவான ஆதாயத்தை இச்சிக்காதவங்களாக இருக்கணுமா. அடுத்த வசனமும் அதே தான் சொல்லுது. அந்நியனை உபசரிக்கிறவராக இருக்கணும், நல்லோர் மேலும் பிரியமுள்ளவரும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கம் உள்ளவனாக இருக்கணும். இவ்வளோ விஷயமும் எதுக்காக சொல்கிறாருன்னா, ஒரு பிஷப்புக்குரிய தகுதி இதெல்லாம். நீதிமானாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், இச்சையடக்கம் உள்ளவனாக இருக்கணும். இது எல்லாமே பிஷப்புக்குரிய அடையாளம். ஆனால் இப்போது எப்படி பிஷப்பை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டம் பதவி போட்டி இப்படி எலெக்ஷன் அரசாங்கத்தில் எப்படி ஒரு எலெக்ஷன் நடக்குதோ அது மாதிரி
பிஷப்புக்கு ஒரு எலெக்ஷன் தனியாக நடக்குமா. அந்த எலெக்ஷனில் வந்துட்டு எலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தனியாக இதில் மினிஸ்டர்லாம் பண்ணுற மாதிரி தனித்தனியாக ஒரு போர்டு வச்சு எனக்கு ஓட் போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்ற மாதிரி பாப்புலாரிட்டி அவரோட இதை வந்து காமிப்பாராம். நான் வந்து இவ்வளோ பாப்புலராக இருக்கிறேன், எனக்கே கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களாம். ஸோ அந்த எலெக்ஷனில் ஓட்டு போட வரவங்களுக்கு பிரியாணி கொடுத்து தண்ணியை வாங்கி கொடுத்து இப்படியெல்லாம் கூட அந்த காரியங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப பணம் இருக்கணும், நல்லா கார் இருக்கணும், பங்களா இருக்கணும், நல்லா நீட்டாக கோட் சூட் போட்டு வரணும், இவர் வந்து நல்லா பாடுவார், அதனால இவரை நாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இவர் வந்து நல்லா அந்நிய பாஷை பேசுவார், அப்படியே தேவன் கூடவே நிற்பார், அதனால் இவரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலக பிரகாரமான காரியத்தை குறித்து அவங்கள வந்து நாம் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. எப்படி நாம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, தேவனுடைய தேவைக்கேற்ற மாதிரி. தேவன் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுசாக ஒரு மனம் மாறின ஒரு மனிதன், மனம் மாற்றத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை தேவன் விரும்புகிறாரு. தேவனுக்கு அவர் அடிமையாக இருக்கணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம்தான் செய்கிறவராக இருக்கணும், அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். இப்படி இருக்கிறவனை தான் வந்து என்ன பண்ணணுமா, செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒவ்வொருவரையும் நாமளே வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம வந்து எப்படி இருக்கிறோம், தேவனுக்கு உகந்தவளாக இருக்கிறோமா, நம்ம மனம் மாறி இருக்கிறோமா, இல்லை பழைய மாதிரியே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு நம்ம வந்து தேவையில்லாத இதிலெல்லாம் தலையிட்டுக்கிட்டு அப்படி இருக்கிறோமா, இல்லை மனம் மாறி அவங்கக்கிட்ட போய் ஒப்புரவாகி நான் வந்து இனிமேல் இதை மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையும் ஏதோ 1-2 விஷயம் கிடையாது, எல்லா விஷயத்துலையும் சமாதானமாக இருக்கணும் எல்லாருக்கிட்டேயும். அந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில் நாம் இருக்கிறோமான்ட்டு நம்மளை நாமளே சோதித்து பார்த்துக்கலாம். அடுத்த வசனம் பார்த்திங்கன்னா 9, ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி. ஒரு பிஷப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை சொல்கிறவங்களா இருக்கணுமா. உலக பிரகாரமான காரியத்துக்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த பைபிளில் வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்றத வந்து தான் அவங்க ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுக்குறவங்களா இருக்கணுமா. எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும். இப்போ தேவையில்லாமல் ஏதாவது பேசுனாங்கன்னா அவங்கள வந்து அடைக்க அப்படி பண்ணாமல், அது ஏசப்பா பார்த்துப்பார், அவன் எப்படின்னா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாதான், அவர் செய்கிறது தப்பு அப்படின்னு அவருக்கு உணர்த்தணும். அப்பேற்பட்ட தைரியமும் இருக்கணும் அவங்களுக்கு. தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளவனாய் இருக்கணும். அதாவது வசனத்தை சொல்லிட்டு போயிடுறவனா இருக்கக்கூடாது, அதுபடி அவருடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் என்ன பண்ணுறாரு, செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு பாஸ்டரோட வார்த்தை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வல்லமையான வார்த்தை அவர்கிட்ட இருந்து இருக்கணும், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறவராக இருக்கணும், ஆசீர்வாதமான ஜெபத்தையே எப்போ பாரு செய்கிறவங்களா இருக்கக்கூடாது, பரிசுத்தமான அந்த தேவன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்களா இருக்கணும். இப்போ பவுலை பார்த்தீங்கன்னா, பவுல் வந்து சொல்கிறாராம், என்னோட வாழ்க்கையை பாருங்கள், என் வாழ்க்கையை பாருங்கள், என் வார்த்தைகளை கை கொள்ளுங்க, அவர் என்ன சொன்னாரோ அதை கை கொண்டுட்டு அவரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தைரியமாக சொல்கிறாராம். அது மாதிரி நம்மளில் எல்லாரும் சொல்ல முடியுமா, என்ன பாரு, என் வாழ்க்கையை கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு தூய்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, அநேகர் விசேஷமாய் விருத்த சேதம் உள்ளவர்கள், அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள், அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும், அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். ஸோ தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது, மனசை வந்து மயக்கிறவங்களாக இருக்கக்கூடாது, நான் வந்து உனக்கு அது தரேன் இது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி அவங்கள வந்து மயக்கி அவங்கக்கிட்ட இருந்து பணத்தை கறக்குந்து அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் செய்கிறவங்களாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் 12லேருந்து 16 வரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த கிரேத்தா தீவில் இருந்தவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றத குறித்து சொல்கிறாரு. கிரேத்தா தீவார் ஓயா பொய்யராம்.
அதாவது வாயை திறந்தாலே பொய்யா சொல்கிறான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஓயா பொய்யர், எப்பயும் பொய் பேசிகிட்டே இருந்திருப்பாங்க போல். துஷ்ட மிருகங்களாம் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, மதுபானம் பண்ணிட்டு தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டுட்டு துஷ்ட மிருகங்களை போல் இருந்தாங்களாம். பெரும் வயிற்று சோம்பேறிகள், நல்ல பிரியாணியை தின்னுட்டு அப்படியே ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக அப்படியே இருந்தாங்களாம். அந்த மாதிரி ஆட்களில் தான் அந்த கிரேத்தா தீவில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க எல்லாருக்குமே அவர் என்ன சொல்கிறாரு, இவங்களை எல்லாரையுமே நீங்கள் வந்து கிரேத்தா தீவில் தீத்துவை இவங்களை சரி பண்ணுறதுக்காக தான் அனுப்புகிறாரு. அப்புறம் 15வது வசனம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாக இராது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும். ஸோ சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சுத்தமாக இருக்கும். அசுத்தமாக இருக்குது அப்படின்றவன் எதை செஞ்சாலும் என்ன சொல்லுவான், ஏதாவது குறை சொல்லிகிட்டே தான் இருப்பான். இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு திருப்தியே இருக்காது. இதுவே சுத்தமாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான், எல்லாத்துலேயும் சுத்தமாக இருப்பான், ஒரு விஷயமும் அவன்கிட்ட வந்து தவறான காரியம் இருக்காது. அசுத்தம் உள்ளவன் எதையுமே விசுவாசிக்கவும் மாட்டான், அவனோட மனசாட்சியும் வந்து அசுத்தமாக தான் இருக்கும் அப்படின்றத இங்கே அவர் சொல்கிறார். இதுதான் வந்து இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு 2வது அதிகாரத்தையும் 3வது அதிகாரத்தையும் படிங்க. 3வது அதிகாரத்தில் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அதிகாரம் 3லேருந்து 5 வரைக்கும் வாசிங்களாம். அதாவது பவுல் வந்து முன்னாடி எப்படி இருந்தார் அப்படின்றத இந்த வசனத்தில் சொல்லியிருக்காரு. ஏனெனில் முற்காலத்திலே நாமும்னா பவுலையும் தீத்துவையும் சொல்கிறாரு. எப்படி இருந்தோன்னா புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களுமா, இது எல்லாமே அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, தைரியமாக ஏசப்பா அவருக்கு வந்தனால அவர் என்ன சொல்கிறாரு, என்னை பாருங்கள், என் வார்த்தையை கை கொள்ளுங்க, என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தைரியமாக பிரசங்கிக்கிற அளவுக்கு அவருக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு. என்னோடய விஷயத்தில் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 25 வயசு வரைக்குமே வந்து ரொம்ப மேட்டுமையான ஒரு பொண்ணாக தான் இருந்தேன். மேட்டுமையான பொண்ணு அப்படின்னா எதுக்காக அப்படி இருந்தேன் அப்படின்னா, எவ்வளோ பணம், எங்கள் அப்பா வந்து சவுதியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தனால பணம் நிறையாவே இருந்துச்சு. ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டோம், ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாரினில் போய் அவர் சம்பாதிக்க ஆரம்பித்தனால பணமும் இருந்தது, அழகு இருந்தது, படிப்பு இருந்துச்சு. படிப்புனா நான் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் தான் படித்தேன். அதில் நர்சிங் படிக்கும்போது நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் ஸ்டேட்லேயே. அதனால் படிப்பும் இருக்குது. அந்த 25 வயசுக்குள்ளேயே எனக்கு ஒரு நல்ல வேலையும் இருந்துச்சு. அதனால் நான் வந்து யாருக்கும் வந்து மதிக்க மாட்டேன். ரொம்ப என்ன சொல்ல, தலகணம் பிடிச்ச மாதிரி தான் இருந்தேன் 25 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் 25 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, நான் எதெல்லாம் மேன்மையாக எண்ணினோ அது எல்லாமே என்னை விட்டு ஒன்றா போன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் தேவன் வந்து ஒவ்வொருத்தரை என்னை சந்திக்க வச்சு வழி தப்பி நடக்காமல், முதல்ல நான் என்னை சந்திக்க வச்சது யாருன்னு பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் தான். நான் வந்து ஒரு புறஜாதி, அதான் எனக்கு தேவனை தெரியாத ஒரு குடும்பத்தில் தான் இருந்தேன். அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் மாமியார் மூலமாக தான் இந்த ஏசப்பா யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் எனக்கு வர ஆரம்பிச்சிது. ஒரே நாளில் அது வந்து எனக்கு வரல. அதுக்கப்புறம் வேலைக்கு போகிற இடத்துல டாக்டர் கலான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து பைபிள் தினமும் எனக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என் கூட ஷேர் பண்ணுவாங்க ஏசப்பாவை பற்றி. அப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மேரி ஆண்டி, அவங்க வந்து பைபிள் ஸ்டடி எடுப்பாங்க. எனக்கு அவங்களுடைய ஃபெலோஷிப் கிடச்சிது. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எனக்கு ஒவ்வொருத்தரை வச்சு என்னோடய வழி தப்பாமல் இந்த 50 வயசு வரைக்கும் கரெக்டாக அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அதனால் நான் வந்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் எனக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதம் வந்து ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்குமே தெரியாத ஒரு குப்பை மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனால் தேவன் என்னையும் வந்து இந்த இடத்துல நிற்க வச்சார். அதுக்காக நான் வந்து அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வார்த்தைக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது.
ஆரம்பித்த தீத்துக்கை நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். ரொம்ப நல்ல ஒரு தீமோத்தேயும் தீத்துவும் போதக நிருபம் அப்படின்னு சொல்லுவாங்க. தீத்துவில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் உண்டு, அதை கீவேர்டு அப்படின்னு சில நேரங்களில் சொல்லுவோம்ல, அப்படி உள்ள ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் யாருக்காவது தெரியுமா? கீவேர்டு அப்படின்னுவாங்க. ஆயத்தம் பண்ணும்போது என்னை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால் அவங்களே நைட்டு எத்தனை மணி வரலாம் உட்காந்து ரெடி பண்ணாங்கன்னு தெரில. 11 மணி பார்த்தா உட்காந்துருந்தாங்க. நான் நல்லா தூங்கிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா காலைல எழுந்திருக்கணும். இல்லை, 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. போதும், அதை நீங்கள் வாசிங்க, உங்களை வச்சு வாசிங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எப்படி வாசிங்க சொல்லுங்க. நானே எல்லாவற்றிலும் என்னை நற்கிரியைகளுக்கு சொல்கிறோமே, அது நடக்குதா? அது எவ்வளோ நடக்குதுன்னு சொல்லுங்க. 1%. ஓ, அதுக்கு மேலே நடக்குதா? அப்போ அப்படி இருந்து வரலாமா? 100%, 90, அப்படியே விட்டுருவோம். 50%, 50% நடக்குதா? 10% நம்ம செஞ்சிட்டோம்னா அவர் ஹாப்பி. யார்? காட் ஹாப்பி. 10% நாம் நற்கிரியைகள் யாரை சார்ந்து தான் செய்யணும்? நற்கிரியைகள் கடவுளை சார்ந்து செய்யணும். நற்கிரியைகள், அந்த நற்கிரியைகளை நாம் செஞ்சிட்டோம்னா நம்மை மாதிரியாக வைக்கலாம். என்ன பாருங்க அப்படின்னு சொல்லலாம். பவுல் சொல்கிறார்ல, நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். வசனம் அப்படியே தான் எழுதியிருக்கு. பட் அதான் வசனத்துடைய உண்மைத்தன்மை என்னென்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்பதுதான் அதோடைய சரியான உண்மை. ஆனால் வசன எழுத்தின்படி நம்ம வாசித்தோம்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள்னு சொல்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். இல்லை, அந்த தைரியம் யாருன்னா நம்முடைய சபைக்கு இருக்கணும். அந்த தைரியம் அப்போ என்ன பண்ணணும்? நான் எல்லாவற்றிலும் என்னையே நான் மாதிரியாக காமிக்க. எதற்கு மாதிரியாக காமிக்க? நற்செயல்களுக்கு. எபேசியர் 2:10 ஒரு வசனம் இருக்கு, வாசித்து பாருங்க. ம் 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 எதற்கு நம்மை மறுபடியும் சிருஷ்டித்திருக்காரோ? நற்கிரியைகளை செய்வதற்கு. ரோமாபுரிக்கு எழுதும் போதும் சொல்லுவார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. ம் ம் எப்படி பண்ணணுமா? சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்யணும். இப்போ தீமோத்தேயுக்கு அந்த மெயின் கீவேர்டு என்னதான்? நற்கிரிகளை செஞ்சால் நீ கிரேத்தா தீவில் சரி பண்ணுவ. நற்கிரிகளை செஞ்சால் நீ அடுத்தவங்களுக்கு மாதிரியாக இருப்ப. நற்கிரிகளை செஞ்சால் பவுல் எந்த வேலைக்கு அனுப்புகிறாரோ அதை செய்ய முடியும். 1ஆம் அதிகாரம் அழகாக விலைக்கு சொல்லிகிட்டே வந்தாங்க. 2-3 அதிகாரம் விலைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா போயிருக்கோம், இன்னும் கொஞ்சம் டைம் போயிருக்கோம். நேரம் இல்லைன்றதுனால விட்டுட்டாங்க. அப்போ சில இடங்களில் ஒரு கீவேர்டு இருக்கும், எப்பவுமே இருக்கும் பாருங்கள். அதை கண்டுபிடிச்சிடணும். அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த அதிகாரம் முழுவதும் அதில் தான் வந்து நிற்கும். அப்போ பவுல் எழுதுவதற்கும் காரணம் என்ன? ஒரு கடிதத்தை யார் எழுதுகிறார் என்பது முக்கியம். அழகாக சொன்னாங்க. ஒரு கடிதத்தை யார் எழுதுகிறார், யாருக்கு எழுதுகிறார்கள்.
ரெண்டுமே பார்க்கணும். எழுதுகிறவர் யார், யாருக்கு எழுதப்படுகிறது. அப்போ எழுதுகிறவர் ஒரு மனுஷனை நீ நற்கிரைகளுக்கு உன்னையே மாதிரியை காண்பின்னும் போது எழுதினவர் எப்படி இருப்பார்னு பார்க்கணும். எழுதினவர் அப்போ எந்த அளவுக்கு தீத்து அல்லது தீமோத்தியோ, என்னுடைய சொந்த குமாரன்னு தீமோத்தியோ சொல்வார், தீத்துவும் சொல்கிறார், குமாரன் சொல்கிறாரு. இவங்க பவுலுடைய லைஃப்பை பார்க்குறாங்க. ஒருவருடைய லைஃப் சரியாக இருக்குமென்னால் அவருடைய வார்த்தைக்கு மிகவும் வேல்யூ உண்டு. நான் திரும்ப சொல்லுகிறேன், ஒருவருடைய வாழ்க்கை பார்ப்பதற்கு சரியாக இருக்குமென்றால் அவருடைய வார்த்தை மதிக்கப்படத்தக்கது. வார்த்தை என்ன பண்ண மாட்டாங்க, லேஸில் கீழே போட்டுற மாட்டாங்க, மதிக்காமல் போக மாட்டாங்க. அப்போது எழுதக்கூடியவர் யார், அவருடைய லைஃப்பை எப்படி தீமோத்திக்கும் தீத்துக்கும் காண்பித்திருக்காருன்னு முக்கியம். அப்போ தீத்து எந்த அளவுக்கு அதை செயல்படுத்த முடியும் என்றால், எனக்கு ஒருவர் மாதிரியை காண்பிச்சிருக்கார், அவருக்கு இன்னொருத்தர் மாதிரியை காண்பிச்சிருக்கார். அப்போ அந்த வார்த்தை எவ்வளோ கனத்திற்குரிய ஒரு வார்த்தையாக இருந்திருக்கேன் பாருங்க. அப்போ உங்கள் வார்த்தை மதிக்கப்பட வேண்டுமானால், உங்கள் வார்த்தைக்கு வேல்யூ இருக்குன்னா எது முக்கியம், உங்கள் லைஃப் முக்கியம். எந்த அளவுக்கு, எதிலுமே சோர்ந்து போகக்கூடாது, எல்லாவற்றிலும் உங்களை நீங்கள் மாதிரியை காண்பிக்கணும். சரி, எதுலெல்லாம் பேசிக்காக எதுலெல்லாம் காமிக்கலான்னு சொல்லுங்க. எதெல்லாம் காமிக்கலாம், அந்த மாதிரின்னு காண்பிக்கும் போது எதெல்லாம் காமிக்கலாம் சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, எதெல்லாம் பேசிக்காக அடிப்படையில் மற்றவங்களுக்கு மாதிரியாக காமிக்கணும்னா எப்படியெல்லாம் காமிக்கலாம்? பேசுறது, அப்புறம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் எல்லாமே வந்துடும், எல்லாமே ஒட்டுமொத்தமாக வந்துடும். சரி, அப்புறம் சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்கள் எதெல்லாம் காமிக்கலாம் சொல்லுங்க. நடக்கை. முதல்ல உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு வாங்க. இன்றைக்கி நிறைய பேர் கெட்டு போகிறது ட்ரெஸ்ஸுனால தான். சில காலேஜுக்கெல்லாம் போகணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில ப்ரிசி படிக்கிற WCC காலேஜுக்கு போனாலுமே 2 பீஸ் மாதிரி தான் சிலர் போட்டுனே வராங்க. ஆமாம், முந்தா நேற்றுக்கு எப்போவுமே வாக்கிங் போவேன் இந்த பார்க்குக்கு. அம்மாவும் பொண்ணும் தான் வந்திருக்காங்க. அம்மாவுடைய ட்ரெஸ்ஸும் மோசம், பொண்ணுடைய ட்ரெஸ்ஸும் மோசம். இடையில் ஒரு 6 இன்ச்சு கேப்பாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள். சபைக்கு வரக்கூடிய நேரம் மாதிரியா இல்லையா? அது சின்ன சின்ன செயல்கள். நாம் என்ன நினைக்கிறோம், பெருசாக போகிறோம். சின்ன சின்ன செயல்கள். அடுத்தவர்களுக்கு நம்ம முகத்தை எப்படி காட்டுறோன்றது முக்கியம். உண்மைதானே? அடுத்தவர்களுக்கு பேசுகிறோமோ இல்லையோ, அடுத்தவனை பார்க்கும்பொழுது ஒரு சிரிப்பு இருக்கிறதா அல்லது எல்லா பாவனையும் அந்த முகத்திலே காட்டிடுறோமான்னு நமக்கு தெரியும். சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம். நற்செயல்கள் என்பது பேசலாம் கூட தேவையில்லை. நம்முடைய பாவனை, ஒரு ஸ்மைல், ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பு. சிலர்லாம் காலைல எழுந்திருக்கும் போதே தெரியும், அவங்க முகத்தை பார்த்தாலுமே தெரியும், ஆஹா ஏதோ ஒன்று ஏறி விட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஆகிடும். சின்ன சின்ன விஷயங்கள். இதில் தான் உங்களை நீங்கள் மாதிரியை காட்ட முடியும். சின்ன சின்ன விஷயங்கள். உங்களை பார்த்து மற்றவங்க பயப்படக்கூடாது. நீங்கள் பேசுனா ஆசையை கேட்க வரணும், நீங்கள் கூப்பிட்டு ஆசையாக வரணும். இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முறை மாறணும். சின்ன சின்ன விஷயங்களில் குடும்பத்தில் மாறணும். முதல்ல நான் எப்பவுமே சொல்கிறது, குடும்பத்தில் உங்கள் விஷயங்கள் மாறட்டும். குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும், மனைவிக்கும் கணவனுக்கும், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள அந்த உறவு தான் முதல்ல மாதிரியாக இருக்கணும். உங்களை பற்றி பிள்ளைகள் சொல்லணும், கணவன் மனைவியை பற்றி சொல்லணும். தனியாக கூப்பிட்டா சொல்லணும், நேரில் வச்சு கேட்கக்கூடாது.
மனைவி எப்படி, கணவன் எப்படி அப்படின்னு இன்னைக்கு தனியாக கூப்பிட்டு வச்சா சொல்லணும் உங்களை பற்றி. காலையில் ஆட்டம் போடுற ஆள் எங்கள் மனைவின்லாம் சொல்லக்கூடாது. அங்கேருந்து அதெல்லாம் நற்செயல்கள், எல்லாமே நற்செயல்கள் தான், நற்கிரியைகள். அங்கேருந்து ஆரம்பித்தா தான் வெளியே சரியாக இருக்கும். சிலர்லாம் வெளியே நடிச்சிருவாங்க, வீட்டில் சுயரூபம் இருக்கும் பாருங்க, வெளியே நடிச்சிருவாங்க. வீட்டுக்கு வந்தால் தான் கதை என்னன்னு தெரியும். நாம் நடிகர்களாய் அழைக்கப்படவில்லை, நாம் நடிகர்களாய் இருக்கும்படிக்கு அழைக்கப்படவில்லை. அவருடைய தன்மை உள்ளவர்களாய் இருக்கும்படி தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய சாயல் உள்ளவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ அவர் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய தன்மை வெளிப்படணும். அன்பு, அன்பில் தான் எல்லாமே இருக்கிறது. அன்பு இல்லைன்னா எல்லா வம்பும் வரும். அன்பில் எல்லா நற்செயல்களும் இருக்கிறது, எல்லா நற்கிரைகளும் அன்பிலே உள்ளடக்கம் இருக்கிறது. அதனால தான் தேவன் அன்புள்ளவர், கடவுள் அன்புள்ளவர். உங்கள் அன்பை முதலாவது அவரிடத்தில் செலுத்துங்கள். அவரிடத்திலே நீங்கள் செலுத்துகிற அன்பு சரியாக இருக்கும் என்றால் அவள் விரும்புகிறபடி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். அப்பொழுது உங்கள் அன்பு மற்றவர்களிடத்தில் வெளிப்படும். இதுதான் 2 பிரமாணம். அன்பு இல்லைன்னா எல்லாமே மாறி போயிடும். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்வார், நான் அன்போடு வரட்டுமா பிரம்போடு வரட்டுமான்னு கேட்பார். கேட்டிருக்காருல்ல? ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேன்றாங்க. அதனால் பெரம்போடாவது வரட்டுமான்னு கேட்குறாரு. நம்ம ஆண்டவர் பெரம்பு எடுத்தாருன்னு ஒருத்தரை நிற்க முடியாது. லேலுயா, அவர் எடுக்கிறது இல்லை, அதுதான் பிரச்சனையே. ஆதி திருச்சபையில் பெரம்பு எடுத்தார். ஒரு ஃபேமிலி போய் சேர்ந்துடுச்சுல்ல, கல்லறைக்கு போய் சேர்ந்துடுச்சுல்ல ஒரு ஃபேமிலி. ஆமாம், அப்படி எத்தனை போய் சேர்ந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்காரு. அப்போஸ்தலனாகிய லூக்கா, அப்போஸ்தலர் நடபடிகள் லூக்கா எழுதி வைத்திருக்கார். அப்போது மிக முக்கியமானது இதெல்லாம் வாக்குத்தத்த வசனம். இதெல்லாம் வசனம்லாம் என்ன வசனம்? வாக்குத்தத்த வசனம். உங்கள் பேரை போட்டு எழுதணும். அதாவது பிரீத்தியாகிய நான், சாரி என்னமோ அந்த பேர் தான் முதல்ல வருது. பிரீத்தியாகிய நான் எல்லாவற்றிலும் என்னை நற்கிரைகளுக்கு மாதிரியாக வைக்கிறேன். கணவர் பார்க்கும்பொழுதெல்லாம் சந்தோஷப்படணும். அதில் பிராக்கெட்டில் போட்டுக்கணும், சாமனும் போட்டுக்கணும். இப்படி எழுதி வைங்க. இதுதான் வாக்குத்தத்த வசனமே. வாழ்க்கை மாறினால் உங்களுடைய எல்லா விஷயங்களும் தானாகவே மாறிக்கொண்டு போகும். கடவுள்கிட்ட முட்டி மோதி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே எனக்கு இதை கூட அதை கூடன்னு இல்லை. அவர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் விரும்புகிறதெல்லாம் நீ என்ன மாதிரி மாறிவியான்னு தான் கேட்குறார். அந்த விருப்பம் தான் அவருக்கு. அப்படியே வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடப்பதே நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது பொருளாதாரம் அல்ல. பொருளாதாரத்தையும் தாண்டி எல்லாவற்றிலும் சமாதானத்தோடு மன நிறைவை வாழுகிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நிறைய வச்சிருக்கிறவனுக்கு சமாதானம் இருக்கான்னு தெரியாது, மகிழ்ச்சி இருக்கான்னு தெரியாது, மனதில் நிம்மதி இருக்கான்னு தெரியாது, மன நிறைவு இருக்கான்னு தெரியாது. நம்ம கொஞ்சமாக இருந்தாலும் மன நிறைவோடு வாழுகிறோம் பாருங்க, கடவுள் நம்மோடு உட்கார்ந்து. அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் கேட்டு கிடைக்க போகிறதில்ல, வாழ்க்கை மாறுதலினால் உண்டாகக்கூடிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் உங்களை சொல்ல முடியும். என்ன பாருன்னு சொல்லணும். என்ன பாருன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா மேலே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால் கூடுமான வரைக்கும் நம்ம மாற்றிக்கிட்டே வரோம். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக. ஒவ்வொரு நாளும் அதனால தான் யோசித்து பார்க்க சொல்கிறது. ஒவ்வொரு நாள் நீங்கள் செஞ்சதை யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த தப்பை நீங்கள் குறிப்பிட்டிங்கன்னா அடுத்த நாள் செய்ய மாட்டீங்க. அடுத்த நாள் அந்த தப்பை செய்யக்கூடாது, அடுத்த நாள் அந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வரணும். நம்ம சுற்றி தீமை இருக்க தான் செய்யுது. தேவையில்லாத வார்த்தைகளை கேட்குறோம், தேவையில்லாத மனிதனுடைய செய்கைகளை பார்க்குறோம், எல்லாம் நடக்க தான் செய்யுது. இருந்தாலும் நாம் அவருக்காக வாழணும். அவருக்காக தான் மற்றவர்கள் முன்பதாக இருக்கணும். மற்றவர்களுக்காக நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடாது, அவருக்காக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய செயல்களாக இருக்கணும். அதனால தான் பவுல் சொல்றார், உங்களை தேறினவர்களாய் நிறுத்த வேண்டும், கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய்.
அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாமா? எங்கே இருக்குது தெரியுமா? அது கொலேசியரில் இருக்குது அந்த வசனம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம்னு நினைக்கிறேன், பாருங்க. ம் 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 ஒரு பிரயாசம் அவருக்குள்ளே, போராடி பிரயாசப்படுக. என்ன பலன்? கிறிஸ்துவின் பலன் அவருக்குள்ளே இருக்கிறது. இவர் என்ன பண்ணுறாரு, மூவ் பண்ணுறாருன்னா, எல்லா மனிதர்களும் இப்படி தேறினவர்களாய் மாறணும். அதற்காக என்ன பண்ணுறாரா? மிகுந்த பிரயாசப்பட்டு போதிக்கிறார், மிகுந்த பிரயாசப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார், தன்னையும் மாதிரியை காட்டுகிறார். ரெண்டுமே நடக்குது அவருடைய வாழ்க்கையில். ஒன்று போராடி பிரயாசப்படுகிறார், இன்னொன்று நான் எப்படி நடக்கிறேன்னு பாருங்கன்றார். நாம் தேறினவர்களாய் நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் தேறினவர்களாய் நிற்க வேண்டும். இதற்காக தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்வார், தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 3:16. ஆமாம், 4 விஷயங்களை சொல்கிறார். பாருங்கள் என்னென்ன விஷயம்னு. ஆ ஆ ம் ம் எதுக்கு? உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்த 4 விஷயங்கள். எதற்காக? எந்த மனுஷனும் தேறி நற்கிரிகளை செய்ய வேண்டும். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வார்த்தைகள். இதெல்லாம் வாக்கு தத்துவம். இதெல்லாம் டெய்லி வாக்கு தத்துவமாக வச்சுங்க. 4 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா பாருங்கள். நீதி உங்களுடைய வாழ்க்கையில் வெறிப்பதா, சீர்திருத்தம் உங்களுக்கு இருக்குதா, உபதேசத்தில் தேறினவர்களாக இருக்கிறீர்களா? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. ரொம்ப நல்ல ஒரு புஸ்தகம் தீத்து. இன்னைக்கே போயிட்டு அந்த தீத்துல வாசித்த வசனத்தை உங்கள் பேரை போட்டு எழுதி வைக்கிறீங்க. எங்கே எழுதி வைக்கிறேன்னு கண்ணாடியின் முன்னாடி தானே போய் நிற்பீங்க. அந்த கண்ணாடி முன்னாடி போய் ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டி வச்சுருங்க உங்கள் பேரை. அவங்கவுங்க பேரை போட்டு ஸ்டெல்லாவாகிய நான், அப்புறம் ஜாய்ஸ் ஆகிய நான் எழுதி, என்னையே நான் மாதிரியாக காமிக்கணும்னு எழுதி வச்சிருங்க. அல்லேலூயா. நாம் இதுக்கு பிரயாசப்பட்டா அவர் 1000 மடங்கு நமக்கு உதவி செய்வார். ஆசீர்வாதம் கேட்காமே கொடுப்பார். எதுதான் நமக்கு தேவை? அவருடைய குணங்களின்படி வாழ்வதற்கு தான் நமக்கு தேவை. ஜெபம் அதுக்கு தான் தேவை. ஆண்டவரே இது வேணும் அது வேணும் இல்லை, அது நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுப்பார். எப்போ என்ன தேவையோ கட்டாயம் கொடுத்துருவார் அதை. ஆனால் அவர் பிரியமாக வாழ்ந்துட்டா போதும். நம்முடைய ஆண்டவர் போல சிறந்ததை கொடுக்கக்கூடிய ஒரு உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. மிக சிறந்ததை கொடுக்கிறவர். வேண்டிக் கொள்வது, கேட்கறது, யோசிக்கிறது அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. என்ன அந்த நேரத்துக்கு தேவையே கொடுப்பார். காக்காவை அனுப்பி போஷித்தாரன் எலியாவை. காக்காவுடைய குணம்லாம் எடுத்து வாசிங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். டெய்லி வறுத்த கறி கொண்டு போய் கொடுத்துருக்கு பாருங்க. அது அப்பமும் கறியும் கொண்டு போய் கொடுத்துருக்கு. அவர் அங்கே வறுக்கலாம் முடியாது வேற. எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க. எத்தனை நாள் சாப்பிட்டாருன்னே தெரியல. எப்படி வேணாலும் ஆண்டவர் கொடுக்க முடியும், எப்படி வேணாலும் போஷிக்க முடியும். சாதாரண தண்ணீரை மிகுந்த ருசியுள்ள திராட்சை ரசமாய் மாற்றினவர். என்ன வேணாலும் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஒன்னே ஒன்று அவர் கேட்குறார், அவருக்கு பிரியமாய் நம்ம வாழணும், அவ்வளோதான். அதற்கு தான் அவருடைய போதனை. அதற்கு தான் சபை கூடி வருதல். சபை கூடி வருதல் எதற்கு? அதற்கு தான். சுகம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நான் அவரை நம்புவேன், அவரில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி என்று சொல்லலாமே. ஓ தேங்க்யூ லார்ட். நன்றி 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 நன்றி. பிதாவே, நாங்கள் மை துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அற்புதமான தேவன், ஆச்சரியமான தேவன்.
நாங்கள் உமக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து இருக்கிறீங்களே. இந்த பூமியில் நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் வாழும்படிக்கு நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர். இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்து இருக்கிறீர். தொடர்ந்து நீதியிலும் பரிசுத்தத்திலும் எங்களை பாதுகாத்து கொள்ள, உமக்கு பிரியமானபடி இந்த உலகத்திலே நாங்கள் வாழ ஒரு நாளும் இந்த கிருபை தாருங்க. பரிசுத்த ஆவியானவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த அனுகிரகம் செய்வீராக. உம்மை மாத்திரம் நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். குணாதிசயங்களை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். எங்களையே நாங்கள் உமக்கு முன்பதாக மாதிரியை காட்ட வேண்டுமே. எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் குடும்பமாக ஒவ்வொரு குடும்பம் மற்ற குடும்பங்கள் நற்சாட்சியாக இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுதான் நம்முடைய தீர்மானம். அந்த தீர்மானத்திற்காகவே எங்களை நீர் அழைத்து இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். சரீரத்தில் மனதளவில் நல்ல சுகம் உண்டாயிருக்கட்டும். கையின் பிரயாசங்களிலே ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவார்களாக. ஒவ்வொருவரும் தனித்தனியாக உமக்கு நற்சாட்சிகளாக இருப்பார்களாக. குடும்பமாக ஒரே குடும்பமாக எங்களை இப்படி பிரசன்னத்தில் அர்ப்பணிக்கிறோம். நடத்துங்க. எல்லா காணிக்கை தசமங்களை ஆசீர்வதிங்க. இப்படி தேவைகள் எல்லாவற்றையும் பூரணமாய் சந்திக்கிறவர் தொடர்ந்து நடத்துவீராக. பிரசன்னத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.